கன்னிகா மொபைல்ஸ் மற்றும் VDR சூப்பர் மார்க்கெட் வழங்கும் விவசாயிகளின் நந்தன் கால்வாய் சீரமைப்பு நிகழ்ச்சி. வந்து பாருங்க, இது வந்து கல்லேரி. இவ்வளோ அடுப்பு வந்து எடுத்துட்டு இருக்கோம். சோக்குப்பம், தேவதானப்பேட்டை, வீணா போகிற தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சிட்டு வந்துட்டோம். இது வந்து பாலத்தூரில் அடைச்சி நிறுத்து வந்து எடுத்தாச்சு. இது வந்து பனமலை இசா ஏரிக்கு வந்து இந்த தண்ணீர் வந்து செல்கிறது. நந்தன் கால்வாய் ஒன்னால் முடியும், முயன்றால் முடியாதது இல்லை என சாதித்து காட்டி அரசுக்கு நம்பிக்கை ஏற்படுத்திய நந்தன் கால்வாய் விவசாயிகள். அரசு ஃபெயிலியர் என கைவிட்ட நந்தன் கால்வாய் திட்டத்தை நிலைநிறுத்திய விவசாயிகள். தமிழக அரசுக்கு விவசாயிகளிடத்தில் அவப்பெயரை வாங்கித் தரும் விழுப்புரம் மாவட்ட பொறுப்பற்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள். நந்தன் கால்வாய் ஓராண்டில் துறிஞ்சல் ஆறு, ஓளையாறு 2 ஆறுகளில் வரும் TMC கணக்கிலான தண்ணீர் வீணாகிறது. 400 மீட்டர் அளவு வாய்க்கால் தூர்வாரினால் 36 ஏரிகளுக்கு நீர் ஆதாரமாக 6598 ஏக்கர் நிலம் விவசாயத்திற்கும் மற்றும் பொதுமக்கள், வன உயிரினங்கள் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் ஆதாரமாக இருக்கும். நந்தன் கால்வாயை தூர்வாரி சீரமைக்க விவசாயிகள் தமிழக அரசுக்கு வேண்டுகோள். இடையிடையே பழுதாகி தண்ணீர் வீணாக வெளியேறும் மதகுகளை சீர் செய்து தர வேண்டும். நந்தன் கால்வாய் துவங்கும் இடத்தில் இருந்து முடியும் இடம் வரையிலும் பக்கவாட்டில் தார் சாலை அமைக்க வேண்டும். நந்தன் கால்வாயில் சாத்தனூர் டேம் உள்ளிட்ட தென்பெண்ணை ஆற்று நீரை இணைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நந்தன் கால்வாய் திட்டம் முழுமை பெறும். நந்தன் கால்வாயில் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் உள்ள ஏரிகளை இணைப்பதன் மூலம் விவசாயத்தில் உள்ளூர் வேலை வாய்ப்பையும் அபரித்தனமான வேளாண் பொருள் உற்பத்தியும் உருவாக்க முடியும். இதனால் இடம்பெயர்தல் தவிர்க்கப்படும். திருவண்ணாமலை மாவட்ட பொதுப்பணித்துறையினர்கள் மாவட்ட எல்லை வரை இரவில் 2 காவலர்களும் பகலில் 1 காவலரும் காவலில் இருந்து விழுப்புரம் மாவட்ட எல்லை வரை காவாயின் முழு கொள்ளளவோடு தண்ணீரை கொடுக்கிறார்கள். விழுப்புரம் மாவட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் பொறுப்பற்ற செயலால் விழுப்புரம் மாவட்ட எல்லையான மாதப்பூண்டியில் முழு கொள்ளளவோடு வரும் தண்ணீர் படிப்படியாக குறைந்து கணக்கன்குப்பம் எல்லை வரும் பொழுது தண்ணீரே வராத நிலை இருக்கிறது. இதற்கு அடுத்து 13 ஏரிகளுக்கு தண்ணீர் செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. காவாவின் நீர்வரத்து அளவு 80 கன அடி என காவாவில் உள்ள குறிப்பேடு தெரிவிக்கிறது. ஆனால் தண்ணீர் திறப்பது 40 கன அடி ஆக உள்ளது என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். நந்தன் கால்வாய் LS 24 இருந்து 30வது கிலோமீட்டர் வரையில் தேவதானப்பேட்டை வருவாய் எல்லை வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பகுதி முழுவதும் வாய்க்கால் தூர்வாரினால் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் பாசனம் மற்றும் பல கிராமங்களின் குடிநீர் வனவிலங்குகளுக்கு குடிநீர் உத்தரவாதப்படுத்தப்படும். தமிழக அரசின் கருணைக்காக காத்து கிடக்கும் விவசாயிகள். 2023 அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி கலெக்டர் நந்தன் கால்வாயை பார்வையிடுகிறார். 22, 23, 24 ஆகிய 3 நாட்கள் தண்ணீர் வருகிறது. தேவதானம்பேட்டை ஏரி, தாண்டவ சமுத்திரம், கடப்பேரி மட்டம் நிரம்புகிறது. அமைச்சரிடமும் கலெக்டரிடமும் சொன்னால் தண்ணீர் வருகிறது, தொடர்ச்சியாக தண்ணீர் வழங்குவதற்கான நடவடிக்கை பொதுப்பணித்துறை எடுக்கவில்லை. 19வது கிலோமீட்டர் தூரம் பாக்கம் ஏரி இன்டிலேட்டர், 23வது கிலோமீட்டர் சோக்குப்பம் ஏரி இன்டிலேட்டர் பராமரிப்பு இல்லாமல் ரிப்பேர் ஆகி தண்ணீர் முழுவதும் வீணாகி கொண்டு இருக்கிறது. 30வது கிலோமீட்டரில் உள்ள கணக்கன்குப்பம் மதகிற்கு தண்ணீர் வரவில்லை. இதற்கு அடுத்ததாக உள்ள 13 ஏரிகளுக்கு தண்ணீர் செல்ல வேண்டும். நந்தன் கால்வாய் பாதுகாப்பு இயக்கம் வாய்க்காலை தூர்வாரி கொடுத்தும் பொதுப்பணித்துறை சிறு சிறு பராமரிப்பு பணிகளை செய்ததால் திருவண்ணாமலை மாவட்ட பொதுப்பணித்துறையினர்கள் மாவட்ட எல்லை வரை இரவில் 2 காவலர்களும் பகலில் 1 காவலரும் காவல் இருந்து விழுப்புரம் மாவட்ட எல்லை வரை காவாயின் முழு கொள்ளளவோடு தண்ணீரை கொடுக்கிறார்கள். விழுப்புரம் மாவட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பொறுப்பற்ற செயலால் விழுப்புரம் மாவட்ட எல்லையான மாதப்பூண்டியில் முழு கொள்ளளவோடு வரும் தண்ணீர் படிப்படியாக குறைந்து கணக்கன்குப்பம் எல்லை வரும்பொழுது தண்ணீரே வராத நிலை இருக்கிறது. இதற்கு அடுத்து 13 ஏரிகளுக்கு தண்ணீர் செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. காவாயின் நீர்வரத்து அளவு 80 கன அடி என காவாயில் உள்ள குறிப்பேடு தெரிவிக்கிறது. ஆனால் தண்ணீர் திறப்பது 40 கன அடியாக உள்ளது என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். திமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான முன்னாள் அமைச்சர் திரு கோவிந்தசாமி அவர்களின் விடாமுயற்சி நந்தன் கால்வாய் என்ற பொக்கிஷம். முன்னாள் அமைச்சர் கோவிந்தசாமி அவர்களை பார்த்தாலே அண்ணா அருகில் இருக்கும் அமைச்சர்கள் நந்தன் கால்வாயை வருகிறது என்றே அழைப்பார்கள். அவருக்கு மணிமண்டபம் கட்டுவதோடு நந்தன் கால்வாயும் சீரமைத்து 2 மாவட்டத்தில் உள்ள நேரடியாக 36 ஏரிகளை நம்பி பாசனம் செய்யும் விவசாயிகளை பாதுகாப்பதே அவருக்கு செலுத்தும் உண்மையான மரியாதையாகும் என தெரிவிக்கின்றனர்.
செஞ்சி கன்னிகா மொபைல்ஸ், செஞ்சி கூட்ரோடு, திண்டிவனம் சாலையில் போஸ்ட் ஆபீஸ் எதிரில் உள்ளது. நாங்கள் ஆன்லைன் விலையை விட குறைவாக வியாபாரம் செய்கிறோம். மாவட்டத்தில் முன்னோடி கடை. அனைத்து ஃபைனான்ஸ் கம்பெனிகளும் மாத தவணை கடன் வசதி செய்து கொடுக்கப்படுகிறது. நமது தாரக மந்திரம் ஆன்லைன் விலையை விட குறைவான விலையில் வியாபாரம் செய்வது, தரமான பொருளை விற்பனை செய்வது. மொபைல் சர்வீஸ் நமது கடையில் அனுபவம் வாய்ந்த பொறியாளர்களை கொண்டு சர்வீஸ் செய்கிறோம். கம்பெனி ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் செஞ்சியில் கன்னிகா மொபைல் மட்டுமே. ஆன்லைன் விலையை விட குறைவான விலையில் விற்பனை செய்யும் சிறு வியாபாரிகளை ஆதரியுங்கள். செஞ்சி கன்னிகா மொபைல் வந்து விசாரித்து வாங்குங்கள். டோர் டெலிவரி வசதியும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு 6380000400. செஞ்சி காந்தி பஜாரில் விடிஆர் சூப்பர் ஸ்டோர் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் மெர்ச்சன்ட். எங்களிடம் தரமான அனைத்து மளிகை பொருட்கள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். திருமணம் போன்ற சுப விசேஷங்களுக்கான மளிகை மற்றும் முகூர்த்த பொருட்கள், கோவில் அபிஷேகம் மற்றும் பூஜை, இருமுடி போன்ற அனைத்து விதமான முதல் தரமான பொருட்களும், பழைய மற்றும் புதிய அரிசிகள், மகப்பேறு மருத்துவ பொருட்கள் மற்றும் சிறுதானிய வகைகள் அனைத்தும் தரமான முறையில் நியாயமான விலையில் வழங்கும் பாரம்பரியமான மளிகை ஸ்தாபனம் விடிஆர் சூப்பர் ஸ்டோர், 134 காந்தி பஜார், செஞ்சி. கன்னிகா மொபைல்ஸ் மற்றும் விடிஆர் சூப்பர் மார்க்கெட் வழங்கும் விவசாயிகளின் நந்தன் கால்வாய் சீரமைப்பு நிகழ்ச்சி. வணக்கம், எனது பெயர் அறவாழி. நான் ஊரக வளர்ச்சித் துறையில் 33 ஆண்டுகள் பணிபுரிந்து கடந்த ஆண்டு ஓய்வு பெற்றவன். எனது குடும்பம் பாரம்பரிய விவசாய குடும்பம். இயற்கை விவசாயம் செய்கின்ற ஒரு குடும்பத்தை சார்ந்தவன் நான். நீர்நிலை பாதுகாப்பிலும் மரம் வளர்ப்பிலும் சமூக அக்கறையுடன் செயல்பட்டு கொண்டிருப்பவன். பணியில் இருக்கும்போதும் இந்த நந்தன் கால்வாய் பாதுகாப்பு இயக்கத்தினருடன் என்னுடைய பணிகளை செய்து கொண்டிருந்தேன். ஓய்விற்கு பிறகும் இந்த நந்தன் கால்வாய் பாதுகாப்பு இயக்கத்தில் என்னை ஒரு தீவிர உறுப்பினராக சேர்த்து செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். இந்த நந்தன் கால்வாய் திருவண்ணாமலை, விழுப்புரம் 2 மாவட்டங்களை சார்ந்த விவசாய பெருமக்களின் வாழ்வாதாரத்திற்கு ஒரு முக்கியமான அற்புதமான செயல் திட்டம். 52 ஆண்டுகள் பயன்பாடு இல்லாமல் இருந்த இந்த நந்தன் கால்வாய் பாதுகாப்பு இயக்கம் என்கின்ற ஒரு அமைப்பை துவக்கி 2019 ஆண்டில் பொதுமக்கள் பங்களிப்புடன் வர்த்தகர் சங்கம், ராஜஸ்ரீ சுகர் மில் போன்ற தன்னார்வலர்கள் கொடுத்த பணத்தினால் தூர்வாரப்பட்டு இந்த திட்டம் ஒரு செயல்படாத திட்டம் என்று நிலையில் இருந்ததை மாற்றி செயல்படுகின்ற ஒரு நல்ல திட்டமாக இந்த கடமடை பகுதியான பனமலைக்கு தண்ணீரை கொண்டு வந்த பெருமை இந்த நந்தன் கால்வாய் பாதுகாப்பு இயக்கத்திற்கு சேரும். அதற்கு உறுதுணையாக இருந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தூர்வாரிய நிகழ்விற்கு பிறகு இந்த கால்வாயில் கோரை புற்களும் புதர்களும் மண்டியிருந்தது. எங்கள் அமைப்பினர் இதை பார்வையிட்டு பலமுறை பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் அழுத்தம் கொடுத்தோம். ஆனால் கடந்த 6 மாதங்களுக்கு முன் பெய்த மழையில் திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த அனைத்து ஏரிகளும் நிரம்பின. அதற்கு பிறகு வடகிழக்கு பருவமழை தொடங்கியது. இப்பொழுதும் பார்த்தீர்களானால் அதில் இருக்கின்ற கோரைகளை அகற்றுவதற்கு முயற்சித்தும் திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த நீர்வளத்துறை அதிகாரிகள் அவர்கள் சொந்த செலவிலே தூர்வாரி வரக்கூடிய தண்ணீரை அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 12 கிலோமீட்டருக்கு உட்பட்ட 13 ஏரிகளையும் நிரப்புகின்ற ஒரு பணியை சிறப்பாக செய்துள்ளார்கள். ஆனால் விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கு பல அழுத்தங்கள் கொடுத்து கூட அந்த கால்வாய்கள் தூர்வாரப்படாத நிலை. அதனால் நந்தன் கால்வாய் பாதுகாப்பு இயக்கம் 23 நாட்களாக எங்களால் முடிந்த அளவிற்கு தூர்வாரி துப்புரவு செய்திருக்கிறோம். ஓரளவுக்கு தண்ணி செல்கின்ற வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தினாலும் கூட இடைப்பட்ட இடங்கள் இன்னும் தூர்வாரப்படாமல் இருக்கிறது. அதே போல சோக்குப்பம், துத்திப்பட்டு போன்ற இடங்கள் வனத்துறைக்கு சொந்தமாக இருக்கிறது. இந்த வனத்துறைக்கு உட்பட்ட பகுதிகளில் தூர்வாருவதற்கு அனுமதி கேட்டு மாவட்ட வனத்துறை அலுவலரிடமும்
மனு கொடுத்தோம். மாவட்ட ஆட்சியரிடமும் இது தொடர்பாக தெரிவித்திருந்தோம். அதே போல் மாண்புமிகு தமிழ்நாடு சிறுபான்மை நலத்துறை மற்றும் வெளிநாடு வாழ் நலத்துறை அமைச்சர் KS மஸ்தான் அவர்களிடம் தொடர்பு கொண்டு தொடர்ந்து அழுத்தங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இதை செய்வதற்கு நிதி இல்லை என்ற காரணத்தினால் மீண்டும் நாங்கள் எல்லா அமைப்பினரிடமிருந்து வசூல் செய்து 23 நாட்களாக தூர்வாரி இருக்கிறோம். வனத்துறைக்கு உட்பட்ட பகுதிகளில் தூர்வாருவதற்கு எங்களுக்கு அனுமதி கிடைக்கவில்லை. இதற்கு முயற்சித்தும் பலனில்லை. அதிகாரிகள் ஏற்கனவே இந்த கால்வாய் தோண்டுகின்ற போது வனப்பகுதியில் வருகின்ற அந்த கால்வாய்க்கு அனுமதி கொடுத்திருப்பார்கள். அப்படி வருகின்ற கால்வாய் இப்பொழுது யாருக்கு சொந்தம்? அது நீர்வளத்துறைக்கு சொந்தம் அல்லவா? அப்படிப்பட்ட கால்வாயை மீண்டும் நாங்கள் அகலப்படுத்த போவது கிடையாது. எங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட பொதுப்பணித்துறைக்கு ஒப்படைக்கப்பட்ட கால்வாயை தூர்வாருவதற்கு வனத்துறை 1000 சட்டத்திட்டங்களை கூறி வருகின்ற இட்டாச்சியை நாங்கள் பறிமுதல் செய்துவிடுவோம் என்று மிரட்டுகின்ற போது நாங்கள் பயப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதில் இறங்காத அளவிற்கு நாங்கள் வேலை செய்கின்ற ஒரு நிலைமை. அதனால் தண்ணீர் செல்லவில்லை. அதே போல் சோக்குப்பம் என்கின்ற பகுதியிலே கட்டன் கால்வாய் இருக்கிறது. இந்த கால்வாய் 18 அடி அகலமுள்ள கால்வாயில் வருகின்ற தண்ணியை 5 அடி ஆழம் உள்ள கட்டன் கால்வாய் வழியாக வெளியேறி சோக்குப்பம் பொத்தேரி கடந்து தேவதானப்பேட்டை கணக்கன்குப்பம் இந்த பகுதிகளுக்கு அந்த கால்வாய் செல்ல வேண்டும். தூர்வாரப்படாமல் இருக்கின்ற காரணத்தினால் ஒன்று கட்டன் கால்வாயினுடைய அகலம் குறைவு, இரண்டாவதாக அந்த கால்வாயில் தூர்வாராத ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது. ஆக திருவண்ணாமலை மாவட்ட அதிகாரிகள் தண்ணீர் தந்தும் கூட இங்கே இருக்கின்ற பாக்கம், சோக்குப்பம் போன்ற மதகுகளில் ஓட்டையாக இருப்பதால் அந்த தண்ணீர் வீணாகிறது. இதை நாங்கள் எத்தனை முறை சொன்னாலும் சீர் செய்யாததனால் இந்த மதகுகள் வழியாக தண்ணீர் வீணாகிறதே தவிர திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மொத்தம் 45 ஏரிகள் பலனடைய வேண்டும். ஆனால் அதற்கு வழிவகை இல்லை. எங்களுடைய கடமடை பகுதியான பனமலைப்பேட்டை ஏரிக்கு தண்ணீர் வந்த பிறகு அந்த ஏரியிலிருந்து 2 மதகுகள் வழியாக இந்த தண்ணீரானது விக்கிரவாண்டி ஒன்றியத்திற்கும் அதை கடந்து புதுவை மாநிலத்துக்கும் செல்கின்ற இது பாதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இதற்காக அழுத்தம் கொடுத்து கூட இந்த பிரச்சனை தீரவில்லை. எனவே சம்பந்தப்பட்ட துறையை சார்ந்த நீர்வளத்துறை அதிகாரிகள் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு அவர்களாக செய்வதற்கு நிதி இருக்கின்ற போது விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த பொதுப்பணித்துறையினர் எங்களுக்கு பராமரிப்புக்கு நிதி இல்லை என்று சொல்வது ஏற்புடையதாக இல்லை. அதிகாரிகள் என்னதான் ஒத்துழைப்பு கொடுத்தாலும் கூட நிதி இல்லாத பட்சத்தில் நாங்கள் இறங்கி செய்ய வேண்டிய நிலை, பொதுமக்களுடைய பங்களிப்புடன் இதை செய்ய வேண்டிய நிலை உள்ளது. செஞ்சி கன்னிகா மொபைல்ஸ் செஞ்சி கூட்ரோடு திண்டிவனம் சாலையில் போஸ்ட் ஆபீஸ் எதிரில் உள்ளது. நாங்கள் ஆன்லைன் விலையை விட குறைவாக வியாபாரம் செய்கிறோம். மாவட்டத்தில் முன்னோடி கடை. அனைத்து ஃபைனான்ஸ் கம்பெனிகளும் மாத தவணை கடன் வசதி செய்து கொடுக்கப்படுகிறது. நமது தாரக மந்திரம் ஆன்லைன் விலையை விட குறைவான விலையில் வியாபாரம் செய்வது, தரமான பொருளை விற்பனை செய்வது. மொபைல் சர்வீஸ் நமது கடையில் அனுபவம் வாய்ந்த பொறியாளர்களை கொண்டு சர்வீஸ் செய்கிறோம். கம்பெனி ஆத்தரைஸ்ட் சர்வீஸ் சென்டர் செஞ்சியில் கன்னிகா மொபைல் மட்டுமே. ஆன்லைன் விலையை விட குறைவான விலையில் விற்பனை செய்யும் சிறு வியாபாரிகளை ஆதரியுங்கள். செஞ்சி கன்னிகா மொபைல் வந்து விசாரித்து வாங்குங்கள். டோர் டெலிவரி வசதியும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு 6380000400. செஞ்சி காந்தி பஜாரில் VDR சூப்பர் ஸ்டோர் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் மெர்ச்சன்ட். எங்களிடம் தரமான அனைத்து மளிகை பொருட்கள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். திருமணம் போன்ற சுப விசேஷங்களுக்கான மளிகை மற்றும் முகூர்த்த பொருட்கள், கோவில் அபிஷேகம் மற்றும் பூஜை, இருமுடி போன்ற அனைத்து விதமான முதல் தரமான பொருட்களும், பழைய மற்றும் புதிய அரிசிகள், மகப்பேறு மருத்துவ பொருட்கள் மற்றும் சிறுதானிய வகைகள் அனைத்தும் தரமான முறையில் நியாயமான விலையில் வழங்கும் பாரம்பரியமான மளிகை ஸ்தாபனம் VDR சூப்பர் ஸ்டோர், 134 காந்தி பஜார், செஞ்சி. கன்னிகா மொபைல்ஸ் மற்றும் VDR சூப்பர் மார்க்கெட் வழங்கும் விவசாயிகளின் நந்தன் கால்வாய் சீரமைப்பு நிகழ்ச்சி. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ரமேஷ் பாபு. நான் சொந்த ஊர்லேருந்து கணக்கங்குப்பம். எங்கள் ஊர் வழியாக தான் இந்த நந்தங்கால்வாய் பயணிக்குது. 1970
1973ல் நந்தங்காவை வெட்டும்போது நான் சின்ன குழந்தை. அப்போ வந்து நம்ம இந்த வழியாக தண்ணி வந்தால் நம்ம நாடு செழிப்பாக இருக்கும், கிராமம் செழிப்பாக இருக்கணும்னு சந்தோஷப்பட்டேன். ஆனால் இப்போ ஒரு காலகட்டத்தில் தண்ணி வராது, அரசால் கைவிடப்பட்ட திட்டம் என அறிவிக்கப்பட்டது. அப்போ மனம் வந்து இந்த நந்தங்கால்வாய் இயக்கம் என்ற இயக்கத்தை ஏற்படுத்தி இதில் பயணித்த அதை வேலை செய்த முன்னாள் அதிகாரிகளின் உதவியுடன் அந்த ஆலோசனையுடன் நந்தங்கால்வாயை தூர்வாரினோம். முதலாண்டு 18 ஏரி நிரப்பினோம். 2வது ஆண்டு 100க்கும் மேற்பட்ட ஏரிகள் நிரம்பி வழிந்தது. அதை பார்த்த பிறகு தமிழக அரசே இதுக்கு 35 கோடி ரூபாய் ஒதுக்கி சிமெண்ட் கால்வாய் அமைத்து சென்ற ஆண்டு முதல் முறையாக அனைத்து ஏரிக்கும் தண்ணி வந்தது. ஆனால் இந்த ஆண்டு திருவண்ணாமலை மாவட்டம் மட்டும் செழுமையாக தண்ணி வந்து கொண்டிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் பராமரிப்பு இல்லாமதால் தண்ணி வரவில்லை. தீபாவளி அன்று மாண்புமிகு சிறுபான்மை அமைச்சரை சென்று சந்தித்து தகவலை தெரிவித்தோம். மறுநாள் 21ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் நந்தங்கால்வாய்க்கு வருகிறார். மழை புயல் இருந்தும் சரியாக காலையில் சொன்ன நேரத்துக்கு வந்துடுறார், ஐயா வரார். ஆனால் கலெக்டர் வந்த அன்னைக்கு மறுநாள் 3 நாள் தண்ணி வருது, அதுக்கப்புறம் தண்ணி வரல. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியல. இந்த கால்வாயை நம்பி 100க்கும் மேற்பட்ட ஏரிகள் இருக்கிறது. விவசாயிகள் மழை இல்லாதால பாதிப்படைஞ்சிருக்காங்க. ஆனால் கீரனூர் அணைக்கட்டில் தண்ணி நிறைய 3 மாதங்களாக தண்ணி வீணாகிட்டு இருக்கு. அதனால் இந்த அரசானது பொதுப்பணித்துறை வந்து தூய்மைப்படுத்தி கால்வாயை சீர் செய்து கொடுக்க வேண்டும். இந்த செய்யாத இருக்கிறத தமிழக அரசுக்கு கெட்ட பேர் உருவாக்கக்கூடிய சூழல் இருக்குது. ஆளும் தமிழக அரசுக்கு அவப்பெயர் உருவாகிறது. பொதுப்பணித்துறை திறம்பட செயல்பட்டால் அந்த அவப்பெயர் நீங்கும், தண்ணீர் வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நந்தங்கால்வாய் பாதுகாக்கிறதுக்கு அரும்பாடுபட்டவர்கள் சிறு வியாபாரிகளும் தன்னார்வலர்களும் தான். ஆனால் சிறு வியாபாரி ஆதரியுங்கள். செயின் ஷாப்போ இல்லை ஆன்லைன் ஷாப்போ இதில் வந்து எந்த ஒரு உதவியும் எந்த பகுதி மக்களுக்கும் செஞ்சதில்லை. சிறு வியாபாரிகள் தொடர்ந்து நம்ம பகுதிகளுக்கு நல்லது செஞ்சுட்டு வராங்க. அதனால் சிறு வியாபாரி ஆதரியுங்கள். நான் கன்னிகா மொபைல் ஷாப் வச்சுருக்கேன். நான் ஆன்லைன் விலையோட குறைவாக கொடுத்துட்ருக்கேன். ஆனால் ஆன்லைன் தான் அதிகமாக வியாபாரம் ஆகிட்டுருக்கு, செயின் ஷாப் தான் அதிக வியாபாரம் ஆகிட்டுருக்கு. எங்கள் ஆன்லைன் வியாபாரிகளை விட சிறு வியாபாரிகள் நம்ம பகுதிக்கு நிறைய தொண்டுகள் செஞ்சுட்டு வராங்க. அதனால் சிறு வியாபாரி ஆதரித்து நாடும் நாம் வீடு நலமாக இருக்கணும். விவசாயிகள் முதுகெலும் என்றால் வியாபாரிகள் உயிர் மூச்சு. ஆனால் சிறு வியாபாரிகள் ஆதரியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. செஞ்சி கன்னிகா மொபைல்ஸ் செஞ்சி கூட்ரோடு திண்டிவனம் சாலையில் போஸ்ட் ஆபீஸ் எதிரில் உள்ளது. நாங்கள் ஆன்லைன் விலையை விட குறைவாக வியாபாரம் செய்கிறோம். மாவட்டத்தில் முன்னோடி கடை. அனைத்து ஃபைனான்ஸ் கம்பெனிகளும் மாத தவணை கடன் வசதி செய்து கொடுக்கப்படுகிறது. நமது தாரக மந்திரம் ஆன்லைன் விலையை விட குறைவான விலையில் வியாபாரம் செய்வது, தரமான பொருளை விற்பனை செய்வது. மொபைல் சர்வீஸ் நமது கடையில் அனுபவம் வாய்ந்த பொறியாளர்களை கொண்டு சர்வீஸ் செய்கிறோம். கம்பெனி ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் செஞ்சியில் கன்னிகா மொபைல் மட்டுமே. ஆன்லைன் விலையை விட குறைவான விலையில் விற்பனை செய்யும் சிறு வியாபாரிகளை ஆதரியுங்கள். செஞ்சி கன்னிகா மொபைல் வந்து விசாரித்து வாங்குங்கள். டோர் டெலிவரி வசதியும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு 6380000400. செஞ்சி காந்தி பஜாரில் விடிஆர் சூப்பர் ஸ்டோர் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் மெர்ச்சன்ட். எங்களிடம் தரமான அனைத்து மளிகை பொருட்கள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். திருமணம் போன்ற சுப விசேஷங்களுக்கான மளிகை மற்றும் முகூர்த்த பொருட்கள், கோவில் அபிஷேகம் மற்றும் பூஜை, இருமுடி போன்ற அனைத்து விதமான முதல் தரமான பொருட்களும், பழைய மற்றும் புதிய அரிசிகள், மகப்பேறு மருத்துவ பொருட்கள் மற்றும் சிறுதானிய வகைகள் அனைத்தும் தரமான முறையில் நியாயமான விலையில் வழங்கும் பாரம்பரியமான மளிகை ஸ்தாபனம் விடிஆர் சூப்பர் ஸ்டோர், 134 காந்தி பஜார், செஞ்சி. கன்னிகா மொபைல்ஸ் மற்றும் விடிஆர் சூப்பர் மார்க்கெட் வழங்கும் விவசாயிகளின் நந்தன் கால்வாய் சீரமைப்பு நிகழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ரமேஷ். செஞ்சி வட்டம், விழுப்புரம் மாவட்டம், புத்தகரம் கிராமம், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் இளைஞரணி துணை செயலாளர். இந்த நந்தன் கால்வாயில் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து விழுப்புரம் மாவட்டம் வரைக்கும் தண்ணி அருமையாக வந்து கொண்டிருக்கிறது.
விழுப்புரம் மாவட்டம் பனமலைப்பேட்டை வரைக்கும் தூர்வாராத காரணத்தால் தண்ணி வீணாக சென்று கொண்டிருக்கிறது. இதில் 2 மதுகுகள் வீணாக இருக்கிறது. அந்த மதுகு சரி பண்ணாத காரணத்தால் தண்ணி வேஸ்ட்டாக விவசாயிகளுக்கு பயன்படாமல் போய் கொண்டிருக்கிறது. இதை பராமரிக்க ஆள் போட்டு பராமரித்தால் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நந்தன் கால்வாயை அரசாங்கமே எடுத்து தூய்மைப்படுத்தி கொடுத்தால் விவசாயிகளுக்கு இந்த நேரத்தில் நல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் வறட்சியாக இருக்கக்கூடிய இடத்தில் இந்த நந்தன் கால்வாய் சாதகமாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் பாக்கம் ஏரி நந்தன் கால்வாய் தண்ணி நிரம்பி இருக்கிறது. ஒரு சில ஏரிகள் நிரம்பி இருக்கிறது. சில ஏரிகள் தண்ணி வரக்கூடிய அளவுக்கு வாய்க்கால் இல்லாமல் தூர் வாராமலும் வீணாக இருக்கிறது என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கால்வாய்க்கு ஒரு நீண்ட வரலாறு உண்டு. நந்தன் கால்வாய் புனரமைப்பிற்காக கலைஞருடைய மந்திரி சபையிலே அமைச்சராக இருந்த பெரியவர் ஏ கோவிந்தசாமி அவர்கள் புனரமைப்புக்கான ஒரு பெரிய முயற்சி எடுத்தார். இருப்பினும் அந்த புனரமைப்புக்கான முயற்சி அவர் காலத்தில் அது பெரிய அளவு வெற்றி பெறவில்லை. அதற்கு பின்னாலும் பல முயற்சிகள் எடுக்கப்பட்டது. இருப்பினும் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் 2011-16 சட்டமன்றத்திலே இது சம்பந்தமாக குரல் எழுப்பிய பொழுது ஒரு 254 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டது. அது நந்தன் கால்வாய் புனரமைப்புக்காகவும் மற்றும் பாலாறையும் செய்யாறையும் இணைப்பிற்காகவுமான தொகை. நந்தன் கால்வாய் முழுமையாக புனரமைக்கப்பட்டால் ஒரு 36 ஏரிகளுக்கு நீர் வரத்தும் ஒரு 150 கிராமங்கள் பயனடைவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிற ஒரு நந்தன் கால்வாய். துரதிர்ஷ்டவசமாக நந்தன் கால்வாய்க்கு பணம் ஒதுக்கி பின்னாலும் அந்த பணம் முழுமையாக சரியாக செலவிடப்படாத காரணத்தால் அந்த புனரமைப்பு முழுமை பெறவில்லை. எனவே மழைக்காலங்களில் மட்டுமே ஏதாவது தண்ணீர் வருகிற ஏற்பாடு மட்டும் இருந்தது. ஆனால் தற்பொழுது அந்த புனரமைப்பு தூர்வாருகிற அந்த ஏற்பாட்டை நீங்கள் திருவண்ணாமலை பகுதியிலே வருகிற வரை அந்த கால்வாய் தூர்வாரப்பட்டும் புனரமைக்கப்பட்டும் பராமரிக்கப்பட்டும் இருக்கிறது. ஆனால் திருவண்ணாமலை பகுதியிலிருந்து விழுப்புரம் பகுதிக்கு வருகிற பொழுது முற்றாக தூர் வாராமலும் புனரமைக்கப்படாமலும் பராமரிப்புக்கு உட்படாமலும் இருக்கிற காரணத்தால் நீர்வரத்து சகஜமாக சௌஜன்யமாக வந்தடைவதற்கான வாய்ப்பில்லாமல் இருக்கிறது. எனவே உடனடியாக செய்ய வேண்டியது விழுப்புரம் பகுதியிலே வருகிற அந்த கால்வாயை தூர்வாரவும் பராமரிக்கவும், அதே போன்று மதுகளை சம்பந்தப்பட்ட ஏரிகளோடு இணைப்பதற்கான ஏற்பாட்டையும், பனமலைப்பேட்டை ஏரி ஒரு அணையாக மாற்றுவதற்கான ஏற்பாட்டையும் உடனடியாக செய்ய வேண்டும் என்பதுதான் இன்று வேண்டுது. செஞ்சி கன்னிகா மொபைல்ஸ் செஞ்சி கூட்ரோடு திண்டிவனம் சாலையில் போஸ்ட் ஆபீஸ் எதிரில் உள்ளது. நாங்கள் ஆன்லைன் விலையை விட குறைவாக வியாபாரம் செய்கிறோம். மாவட்டத்தில் முன்னோடி கடை. அனைத்து ஃபைனான்ஸ் கம்பெனிகளும் மாத தவணை கடன் வசதி செய்து கொடுக்கப்படுகிறது. நமது தாரக மந்திரம் ஆன்லைன் விலையை விட குறைவான விலையில் வியாபாரம் செய்வது, தரமான பொருளை விற்பனை செய்வது. மொபைல் சர்வீஸ் நமது கடையில் அனுபவம் வாய்ந்த பொறியாளர்களை கொண்டு சர்வீஸ் செய்கிறோம். கம்பெனி ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் செஞ்சியில் கன்னிகா மொபைல் மட்டுமே. ஆன்லைன் விலையை விட குறைவான விலையில் விற்பனை செய்யும் சிறு வியாபாரிகளை ஆதரியுங்கள். செஞ்சி கன்னிகா மொபைல் வந்து விசாரித்து வாங்குங்கள். டோர் டெலிவரி வசதியும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு 6380000400. செஞ்சி காந்தி பஜாரில் விடிஆர் சூப்பர் ஸ்டோர் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் மெர்ச்சன்ட். எங்களிடம் தரமான அனைத்து மளிகை பொருட்கள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். திருமணம் போன்ற சுப விசேஷங்களுக்கான மளிகை மற்றும் முகூர்த்த பொருட்கள், கோவில் அபிஷேகம் மற்றும் பூஜை இருமுடி போன்ற அனைத்து விதமான முதல் தரமான பொருட்களும், பழைய மற்றும் புதிய அரிசிகள், மகப்பேறு மருத்துவ பொருட்கள் மற்றும் சிறுதானிய வகைகள் அனைத்தும் தரமான முறையில் நியாயமான விலையில் வழங்கும் பாரம்பரியமான மளிகை ஸ்தாபனம் விடிஆர் சூப்பர் ஸ்டோர், 134 காந்தி பஜார், செஞ்சி. கன்னிகா மொபைல்ஸ் மற்றும் விடிஆர் சூப்பர் மார்க்கெட் வழங்கும் விவசாயிகளின் நந்தன் கால்வாய் சீரமைப்பு நிகழ்ச்சி. வணக்கம். தமிழ்நாடு கரும்பு விவசாய சங்கத்தினுடைய மாநில தலைவர்
வேல்மாறன் பேசுகிறேன். நந்தன் கால்வாய் திட்டம் குறித்து. இந்த திட்டம் ஏறக்குறைய வேளாண் துறை அமைச்சராக கடந்த காலத்தில் இருந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பெருந்தலைவராக இருந்த கோவிந்தசாமி அவர்கள் காலத்தில் துவங்கப்பட்ட திட்டம். ஏறக்குறைய ஒரு 50 ஆண்டுகளை கடந்த அந்த திட்டம் இப்போது நிறைவிடும் தருவாயில் இருக்கிறது. இருப்பினும் கூட இந்த திட்டத்தில் சில குறைபாடுகள் இருக்கிறது. அவற்றை தமிழக அரசு, நீர்வளத்துறை, பொதுப்பணித்துறை சீர்படுத்திட வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கிறோம். குறிப்பாக இந்த திட்டம் வாயிலாக திருவண்ணாமலை மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு 40 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கக்கூடிய நந்தன் கால்வாய் திட்டம் படிப்படியாக இந்த திட்டம் இப்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த திட்டத்தின் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மிக செம்மையாக பராமரிக்கப்பட்டு தூர்வாரப்படுகிறது. ஆனால் விழுப்புரம் மாவட்ட எல்லை கடக்கின்ற பொழுது இந்த கால்வாய் தூர்வாரப்படாமல் ஆங்காங்கே பழுதடைந்த நிலைமையில் இருக்கிறது. நந்தன் கால்வாயில் வந்தோம்னா இப்பொழுதுனா தண்ணீர் எவ்வளோ வந்து கொண்டு பாருங்க. இந்த தண்ணியே வந்தோம்னா கடைமடை பனமலைக்கு வந்தோம்னா கொண்டு போனால் ஒரு வாரத்தில் வந்தோம்னா அந்த ஏரி நிரம்பிடும். அதனால் வந்தோம்னா அனைவரும் முயற்சி எடுப்போம். நன்றி. நான் செஞ்சி கன்னிகாமங்கல் ரமேஷ் பாபு. ஈரூர் அணைக்கட்டில் இருந்து வெளியேறும் தண்ணீர் 4 ஒரு பங்கு கூட கடைமடையான பனமலைப்பட்டிக்கு வரவில்லை. திருவண்ணாமலை மாவட்ட பொதுப்பணித்துறை சிறப்பாக செயல்பட்டு கடைமடை வரை மாதப்பூண்டி வரை முழு கொள்ளளவு தண்ணி கொண்டு கொடுக்குறாங்க. இரவு காவலர் இருவர், பகல் காவலர் ஒருவர் என விழுப்புரம் மாவட்ட எல்லை வரை மாதப்பூண்டி வரை முழு கொள்ளளோடு தண்ணி வந்துட்டு இருக்கு. என் பேர் வெற்றி தமிழ்ச்செல்வன். நந்தன் கால்வாய் பாதுகாப்பு இயக்கம். நந்தன் கால்வாய் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பருவமழை கொஞ்சம் முன்னாடியே தொடங்கிடுச்சு. அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தில் முதல்ல தொடங்கிடுச்சு. கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதத்துலேருந்தே கால்வாயில் வந்து துறிஞ்சலாத்துலேயே வளர்த்து தண்ணி வந்து கால்வாய்க்கு தண்ணி போயிட்டுருக்குது. இதில் முதல் ஏரியான கலைஞர் ஏரி, காட்டுமலைனூர், கோவனலூர், கொளத்தூர் ஏரிலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதமே ஃபுல்லாகிடுச்சு. அந்த ஏரிகள்லாம் ஃபுல்லாகிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு பருவமழையும் கம்மியாக இருக்குது. அங்கே இருக்கிற ஏரிகளுக்கும் தண்ணி சரியாக போய் சேர முடியல. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த கால்வாய் வந்து நந்தன் கால்வாய் முறையான பராமரிப்பு இல்லை. அது வருஷம் இந்த கால்வாய் தூர்வாரினா மட்டும்தான் இந்த 37 கிலோமீட்டர் தண்ணி, அதாவது 0 ஆரம்பித்து கடைசியான பனமலை வரைக்கும் இந்த தண்ணி போய் சேரும். இதுக்கு வருஷம் இந்த அந்த கால்வாயை வந்து புனரமைக்கணும். புனரமைச்சா மட்டுமே இந்த தண்ணி வந்து கடைமடைக்கு போய் சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒட்டுமொத்த நந்தன் கால்வாயும் அதாவது ஒரு அதிகாரியின் கீழ் கொண்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழ்பணத்துறை நீர்வளத்துறையும் பார்க்குறாங்க, அந்த பக்கம் செஞ்சி நீர்வளத்துறையும் பார்க்குறாங்க. இந்த மாதிரி 2 பேரும் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்மேட்சிங் ஆகுது. ஆனால் அந்த கால்வாய் முழுக்க ஒரே ஒரு அலுவலர், ஒரு ஏஇ, ஒரு ஒர்க்கிங் இன்ஸ்பெக்டர் அவங்களோட கட்டுப்பாடு வந்துச்சுன்னா இந்த மானிட்டரிங் பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் வந்து இப்போ நிறைய நிதி ஒதுக்க அதாவது நிறைய அரசாங்கம் வந்து நிறைய இந்த கால்வாய்க்கு நிறைய ஃபண்ட்லாம் ஒதுக்கியிருக்காங்க. அப்படி இருந்தும் இந்த கால்வாய் முழுமை பெறலன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இந்த கால்வாய் வந்து நிறைய ஏரியா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகுது. நிறைய அதாவது கொல்லிமூட்டல் இன்லெட் வாட்டர், அந்த நிலத்துலேருந்து வர்றது அந்த வண்டெல்லாம் அந்த கால்வாய்க்குள்ளே விழுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கால்வாயில் மண் படிஞ்சு பாசி, அந்த ஜம்போ போல களைச்செடியெல்லாம் முளைச்சிருது. அதனால் பார்த்தீங்கன்னா வருஷம் இந்த கால்வாய் வந்து தூர் வாரணும். அதாவது வருஷம் தூர் வாரினா மட்டும்தான் இந்த 0 தண்ணி கடைமடையான பனமலைக்கு போய் சேரும். நந்தன் கால்வாய் பாதுகாப்பு குழு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்போது கல்லேரி அந்த செக் டேம் பக்கத்தில் இருந்த அந்த கழிவுகளை அகற்றிய பிறகு எவ்வளோ தண்ணீர் பனமலை இசா ஏரி நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது. இங்கே என்னுடன் இன்றைய களப்பணியில் பனமலை கிராம மக்கள் நல சங்க நண்பர்கள் அவர்கள் உதவியால் தற்போது அதிக தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இன்றைய களப்பணியில் திரு கார்த்திகேயன் ஐயா அவர்கள், நந்தன் கால்வாய் பாதுகாப்பு இயக்கம், அன்பழகன், சந்தோஷ், சதீஷ்குமார், மணிகண்டன், ராமச்சந்திரன், பனமலை கிராம மக்கள் நல சங்க நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி.